வழங்கும் பரலோக சத்தம் என்ற இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை வாழ்த்தி வரவேற்கிறோம். இப்பொழுதும் சகோதரி அனுராதா ரஞ்சன் அவர்கள் உங்களுக்காக தேவ செய்தி வழங்க இருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த நிகழ்ச்சியை பார்க்குறவங்களுக்கும் என் நன்மை இனிய வாழ்த்துக்கள். இந்த நாளும் நாம் தியானிக்கும்படியாக எடுத்துக்கொண்ட ஒரு அருமை வேத வசனம், நீதிமொழிகளின் புஸ்தகம் 16 அதிகாரம் 33 வசனம். நீதிமொழிகள் 16:33. என்னோடு கூட சேர்ந்து உங்கள் வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். சீட்டு மடியிலே போடப்படும் காரிய சித்தியோ கர்த்தரால் வரும். ஹல்லேலூயா. சீட்டு மடியிலே போடப்படும் காரிய சித்தி யாரால் வரும்? கர்த்தரால் வரும். நாம் எவ்வளோதான் முயற்சி எடுத்தாலும், நாம் எத்தனை வேலைகளிலோ ஏதோ ஒரு காரியத்திலோ நாம் முயன்றாலும் காரிய சித்தி என்பது, அதாவது காரியம் எப்படி வாய்க்க பண்ணும், முயற்சியின் வெற்றி என்பது யாரால் மட்டும்தான் வரும்? கர்த்தரால் மட்டும்தான் வரும். இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். சங்கீதம் 127 சங்கீதம் 1-3. சங்கீதம் 127 1-3. கர்த்தர் வீட்டை கட்டாராகில் அதை கட்டிகளின் பிரயாசம் விருதா. கர்த்தர் நகரத்தை காவாராகில் காவலாளர் விழித்திருக்கிறது விருதா. நீங்கள் அதிகாலையில் எழுந்து நேரப்பட வேலையிலே தரித்து வருத்தத்தின் அப்பத்தை சாப்பிடுகிறதும் விருதா. அவரே தமக்கு பிரியமானவர்களுக்கு நித்திரை அளிக்க. ஹல்லேலூயா. இந்த வசனத்தை தெளிவாக போடப்பட்டுள்ளது. கர்த்தர் வீட்டை கட்டலனா அதை கட்டுறங்க பிரயாசம் விருதா. நம்ம என்னதான் நம்முடைய நிலத்தை விற்று வீடை விற்று நமக்குள்ள எல்லாவற்றையும் கொண்டு எவ்வளோ விலையேற்பட்ட சொத்துக்களை வைத்தோ இல்லை ஏதோ ஒரு காரியத்தை வைத்தோ நம்ம எவ்வளோ விலை மதிப்பு என்ற வீட்டை கட்டினாலும் அது கர்த்தர் அதை பிரயாசம் ஆசீர்வதிக்கலன்னா அது பைபிள் என்ன போடுறது? பிரயாசமே அது வேஸ்ட், விருதா என்றால் வேஸ்ட்டு. கர்த்தர் வீட்டை அவர் தான் வீட்டை என்ன செய்யணும்? கட்ட வேண்டும். ஹல்லேலூயா. அதுக்கின்ற நபர்களை நாம் தேடி போகின்றோம். நம்ம நினைப்போம் நம்ம தானே அதுக்கான பிளான் போட்டோம், நம்ம தானே சம்பளம் கொடுத்து வேலையாட்களை வைத்து நாம் இந்த காரியத்தை செய்தோம். ஆனால் வசனம் சொல்கிறது கர்த்தர் தான் வீட்டை என்ன செய்யறாங்க? கட்டுகிறார். அது கட்டவசம் போடப்பட்டுள்ளது. கர்த்தர் நகரத்தை காவாராகில் காவலால் என்ன செய்கிறாங்களா? விழித்திருக்கிறது அது விருதா. ஒரு பட்டணத்தை சுற்றி நம்முடைய கண்களுக்கு மறைவாக தூதர்கள் இருக்கிறார்கள். அவர்கள்தான் ஒவ்வொரு பட்டணத்தையும் மாநிலங்களையும் மாவட்டங்களையும் தேசங்களையும் பாதுகாக்கிறார்கள். கர்த்தருடைய பிரசன்னம் இந்த பூமியிலே இல்லாவிட்டால் இன்றைக்கு இந்த பூமியானது அது மிருகத்தின் கூடாரம் மாறி மனிதர்கள் வாழ தகுதியற்ற ஒரு காரியமாக மாறி போயிடும். ஒவ்வொரு இடத்தையும் கர்த்தர் தன்னை தூதரை கொண்டு பாதுகாக்கிறார். கர்த்தர் நகரத்தை காவாராயில் இரவு பகலாக எத்தனை வாட்ச்மேன் 10-50 வாட்ச்மேன் போட்டாலும் அது என்னதான் வேஸ்ட். ஹல்லேலூயா. காரியசித்தி யாரால் மாத்திரமே வரும்? கர்த்தரால் மாத்திரமே வரும். நீங்கள் அதிகாலையில் எழுந்து நேரப்பட வேலையில் தரித்து வருத்தத்தின் அப்பத்தை சாப்பிடுறதும் அதுவும் எனது விருதா என்றால் வேஸ்ட்டு. நம்ம காலையில் எழுந்து வேகமாக வேலைக்கு சென்று நாம் வேகமாக குளித்து சாப்பிட்டு நாம் கடந்து போய் நம்முடைய பிரயாசத்தை முழுதுமாக செலவழித்து நம்முடைய உடல் உழைப்பை சிந்தி நம்முடைய நேரத்தை கொடுத்து நம்ம எவ்வளோதான் வியர்வை ரத்தமாக சிந்தி நாம் உழைத்தாலும் கர்த்தர் அதை ஆசிரியக்கவில்லை என்றால் அதுவும் என்னது? வேஸ்ட்டு. அவரே தமக்கு பிரியமானவர்களுக்கு நித்திரை அளிக்காரு. காரிய சித்தி என்பது கர்த்தர் மாத்திரமே அருளக்கூடியது. நாம் நம்முடைய சுய புத்தியோ ஞானமோ என்னுடைய திறமையோ என்னுடைய தாளந்தோ எனக்கு இவ்வளோ சம்பாதித்திருக்கிறது, எனக்கு இவ்வளோ பலன் இருக்கிறது, எனக்கு கீழ் இவ்வளோ விளையாட்டுகள் இருக்கிறார்கள், நான் இவ்வளோ சம்பாத்தியம் இவ்வளோ சொத்து வைத்துள்ளேன் என்று நாம் கூறுவதற்கு நாம் ஒன்றுமே கிடையாது. கர்த்தர் பார்வையில் நாம் வெறும் மண். ஹல்லேலூயா. கர்த்தர் நாம் மண்ணென்று நினைவுகிறாரு. மனுஷன் எதிலிருந்து படைக்கப்பட்டான் என்று வேதம் சொல்கிறது. ஆதி புத்தகத்திலே 1ஆம் அதிகாரத்திலே கர்த்தர் மண்ணினாலே ஒரு மனுஷனை உண்டாக்கி அவரை போல தம்முடைய சாயலின்படியாக நம்முடைய ரூபத்தின்படியாக ஒரு மனுஷன் உண்டாக்க சொல்லி அவர் தன்னுடைய கைகளால் மண்ணை பிசைந்து தன்னுடைய ஜீவ சுவாசத்தை நம்மேல் ஊதினன் மூலமாக அந்த சந்ததி உண்டானது, மனுஷர்கள் உண்டானது வெறும் மண்ணிலிருந்து. நாம் ஒரு நாள் மறிக்கும் பொழுது நம்முடைய இந்த நாடு கர்த்தருடைய கையிலே செல்லும். இந்த சரீரமானது எங்கு செல்லும்? மண்ணில் சென்று அது அடக்கம் பண்ணப்பட்டு அந்த மண்ணோடு கலந்து அது விதைக்கப்படும். நம்முடைய சரீரத்தில் எத்தனை விலையுயர்ந்த ஆடை உடுத்தினாலும், நாம் எவ்வளவு விலையேற பெற்ற வாசம் திரவியங்கள் பூசினாலும், நாம் எவ்வளவு விலையுயர்ந்த காரில் சென்றாலும் ஒரு நாள் இந்த சரீரமானது மண்ணுக்கு சொந்தமாக மாறும். அதில் இப்பொழுது வாழ்கின்ற வாழ்க்கையிலே நாம் பெருமையோடு அகங்காரத்தோடு மற்றவர்கள் அடிமைப்படுத்தி நாம் மற்றவர்கள் நஷ்டப்படுத்தி நாம் மற்றவர்கள் பொறாமையோடு கொலைவெறியோடு இந்த வாழும் வாழ்க்கை அது வீணென்று வேதம் சொல்கிறது. ஹல்லேலூயா. கர்த்தர் வீட்டை கட்ட வேண்டும், என்னுடைய கையின் பிரயாசனை கர்த்தர் ஆசிரிக்க வேண்டும். நாம் வாழ்கின்ற வாழ்க்கையிலே கர்த்தருக்கு பிரியமாக அவருக்கு பிரயோஜனமாக வாழ வேண்டும். இல்லையென்றால் நாம் வாழ்கின்ற வாழ்க்கை வீணென்று வேதம் சொல்கிறது. ஹல்லேலூயா. காரிய சித்தியோ கர்த்தரால் மாத்திரம்தான் வரும்.
சங்கீதம் 37:5. சங்கீதம் 37:5. உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கை இரு, அவரே காரியத்தை வாக்கிப்பன. ஹல்லேலூயா. நம்ம வழியை யார்கிட்ட ஒப்புவிக்கணுமா? கர்த்தருக்கு. ஹல்லேலூயா. நான் இந்த காலையில் எழுந்து ஒவ்வொரு நாளும் அதிகாலையிலே கர்த்தர் தந்த நல்ல நாட்கள் அவரை துதித்து, எத்தனையோ பேர் இந்த நாளில் எவ்வளோ விபத்தில், எவ்வளோ கொள்ளை நோய்கள், எங்கு பார்த்தாலும் கோர விபத்துகள். சமீபத்தில் ஸ்ரீலங்காவில் சர்வீஸ் சர்ச்சில் நடக்கும்பொழுது ஈஸ்டர் சர்வீஸ் அன்று குண்டு எடுத்து 300க்கும் அதிகமாக இறந்தார்கள். எங்கு பார்த்தாலும் தீரர்கள், தாக்குதல்கள், எங்கு பார்த்தாலும் கோர விபத்துகள், கொலைகள், கொள்ளைகள், கற்பழிப்புகள், இப்படிப்ப ஆபத்துகள், விபத்துகள் நிறைந்த நாளிலும் கர்த்தர் ஒவ்வொரு நாள் நம்முடைய ஜீவனை பாதுகாத்த கிருபையினால் அதிகாலை எழுந்து நாம் துதித்து அந்த நாள் ஆண்டவரை நான் இந்த காரியத்தை செய்ய போகிறேன், நீங்கள் முன் சென்று இந்த காரியத்தை வாழ்க்கை முடியாது செய்யன்னு சொல்லி நம்ம ஜெபித்து ஒவ்வொரு நாள் நினைச்சோமா நம்முடைய வழி கர்த்தருக்கு ஒப்பிக்க வேண்டும். கர்த்தர் என்னச்சான காரியத்தை வாக்கணும். ஹல்லேலூயா. கர்த்தர் மாத்திரம்தான் காரியத்தை வாக்கி செய்ய முடியும். நம்முடைய ஞானத்தினாலும் நம்முடைய பேச்சு திறமையால் நான் இதை செய்வேன் என்று நம்ம ஒரு நாளும் சொல்லாதபடிக்கு, நீங்கள் என்னதான் பேசினாலும் வியாபாரிகள் பேச்சினால அநேகரை வசப்பட்டான்னு சொல்லுவாங்க. ஆனால் அவங்க பேச்சு திறமை கிடையாது. கர்த்தருடைய கிரி இருந்தால் மாத்திரமே அவங்க எவ்வளோ பேச்சு திறமை பேசினாலும் அவங்களுடைய வியாபாரம் அது சிறக்கும். காரியத்தை வாய்க்க செய்யவிட்டால் அது ஒரு நாளும் அது வேஸ்ட்டு. உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேலே நீங்கள் நம்பிக்கை இருக்கும்போது மாத்திரம் உங்களுடைய காரியங்கள் என்ன செய்யுமா வாய்க்கப்படும். இந்த நாளில் ஒருவேளை எங்கள் தொழில் முடக்கப்பட்டு கடந்த காலத்தில் ஏதோ தேனுக்கிரதமாக நீங்கள் காரியம் எண்ணம் கொண்டு உங்களுடைய நாவிலே பெருமையான பேச்சுக்கள் நிமித்தம் உங்களுடைய எல்லாவற்றையும் இழந்து மன நிம்மதி இழந்து நீங்கள் ஒருவேளை புலம்பி இந்த நிகழ்ச்சியை பார்க்கலாம். இந்த நாள் கர்த்தங்களோடு பேசின்றார். என்னுடைய ஞானம் அல்ல, என்னுடைய திறமை இல்லை, என்னுடைய சம்பாத்தியம் இல்லை என்று என்னால் ஒப்பு கொடுங்க ஆண்டவரே, நான் உமக்கரமாக பாவம் செய்தேன், என்னுடைய எல்லா பெருமைகளையும் அகங்காரம் மன்னியுங்கள் சொல்லி நீங்கள் உங்கள் தாழ்த்தும் பொழுது கர்த்தர் உங்கள் காரியத்தை வாய்க்க செய்து ஈசாக்கு பஞ்ச காலத்திலே அவன் விதைக்கும் பொழுது கர்த்தனுடைய எல்லா பிரச்சனை ஆசிரித்து அவனை 100 மடங்கு அவரை பெருகச் செய்தது போல் உங்களையும் பெருகச் செய்வார். வேதத்திலே 2 நபர்களை குறித்து நான் உங்கள் மத்தியிலே வைத்து நான் உங்களை ஜெபிக்க ஆசைப்படுகிறேன். வேதத்தை திருப்பிக் கொள்வோம். 1 சாமுவேல் புஸ்தகம் 18:14-15. 1 சாமுவேல் 18:14-15. தாவீது தன் செய்கைகளில் எல்லாம் புத்திமானாய் நடந்தான், கர்த்தர் அவனோட கூட இருந்தார். அவன் மகா புத்திமானாய் நடக்கிறதை சவுல் கண்டு அவனுக்கு பயந்திருந்தான். ஹல்லேலூயா. இந்த அதிகாரத்திலே தேவனுடைய அன்பான தாசனாகிய தாவீதை குறித்து இந்த அதிகாரத்தை போடப்பட்டுள்ளது. தாவீது ஒரு சாதாரண மேய்ப்பனாக இருந்து அவன் அரசனாக மாறினது உங்கள் எல்லாருக்கும் தெரிந்த கதை. அவன் மேய்ப்பனாக இருக்கும் பொழுது, சவுல் ராஜாவாக இருக்கும் பொழுது கோலியாத் என்ற ஒரு மனிதனை தாவீது வீழ்த்து நிமித்தம் அந்த தேசத்தின் குடிகள் சவுல் கொண்டது வெறும் 1000, ஆனால் தாவீது கொண்டது 10,000 என்று சொல்லி அவனை மிகவும் புகழ்ந்ததினால் அவன் மேல் பொறாமை கொண்டு சவுல் அந்த ராஜா சாதாரண மேய்ப்பனாக இருந்த தாவீது என்ன செஞ்சானா அவன் பகைத்தான். அவனை கொல்ல எத்தனையோ முறை வகை தேடினான். ஆனால் தாவீது கர்த்தர் அவன் கையில் விட்டு கொடுக்கவில்லை. கர்த்தர் ஏனென்றால் இந்த வசனம் போடப்பட்டுள்ளது, தாவீது தன் செய்கையெல்லாம் எப்படி நடந்தான்? புத்திமானாய் நடந்தான், கர்த்தர் அவனோட கூட இருந்தார். ஹல்லேலூயா. அவன் மகா புத்திமானாய் நடக்கிறதை கண்டு சவுல் கண்டு அவனுக்கு பயந்திருந்தான். இன்னொரு வசனத்தை கூட வாசிக்கலாம். அதே 18ஆம் அதிகாரத்தில் 5ஆம் வசனம் 18:5. தாவீது சவுல் தன்னை அனுப்புகிற எவ்விடத்துக்கு போய் புத்தியாய் காரியத்தை நடப்பித்ததினால் சவுல் அவனை யுத்த மனுஷரின் மேல் அதிகாரி ஆக்கினான். அவன் எல்லா ஜனத்தின் கண்களுக்கும் சவுளுடைய ஊழியக்காருடைய கண்களுக்கும் கூட பிரியமாக இருந்தான். ஹல்லேலூயா. எந்த மனிதன் அவனை கொலை செய்ய வகை தந்தானோ அதே மனிதன் அவனை எங்கெல்லாம் அனுப்பினானோ அந்த இடத்துல தான் என்ன செஞ்சானா அவன் போக எவ்விடத்துக்கு போய் புத்தியாய் காரியத்தை என்ன செஞ்சானா நடப்பித்தான். அதனால சவுளுடைய எல்லா மனுஷர்களுக்கும் அந்த தாவீதை மிகவும் என்னச்சது பிடித்திருந்தது. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களோடு கூட இருக்கும் பொழுது உங்களுடைய செய்கையெல்லாம் எப்படி மாறும்? புத்தியாய் செய்வீர்கள். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலையும் உங்களுடைய சத்துக்கு முன்னாடி ஒரு பந்தை ஆயத்தப்படுத்தி உங்களுடைய தலை எண்ணினால் அபிஷேகம் பண்ணுவார். அந்த அபிஷேக தைலமானது நமக்குள்ள வந்து பாவத்தை குறித்து, நீதியை குறித்து, நியாயத்தை குறித்து, சகல காரியம் குறித்து நம்மளை கண்டித்து உணர்த்தி நமக்கு கற்றுக் கொடுப்பார். ஹல்லேலூயா. ஆவியான நமக்குள் வரும்பொழுது நாம் இந்த பூமியிலே சிறந்த ஞானிகளைப் போல நம்ம ஆர்வம். பூமியில் கர்த்தர் பைத்தியமானவர்களை ஏன் தெரிந்து கொண்டாரா? ஞானிகளை வெட்கப்பட்ட உங்களுடைய காரியங்களை நீங்கள் கர்த்தருக்கு ஒப்பிக்கும் பொழுது, கர்த்தர் உங்களை கூட இருக்கும் பொழுது நீங்கள் எப்படி மாறுவீர்களாம்? சிறந்த ஞானியாக. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்கள் சத்தங்கள் எல்லாரும்
சிறந்த ஒரு ஞானியாக அநேகரால் புகழப்படத்தக்கதாக எந்த நபர்கள் உங்களை வெறுத்தார்களோ ஒதுக்கினார்களோ இவளுக்கு திறமை இல்லை, இவளால் இந்த காரியம் செய்ய முடியாது, நான் சாதிப்பேன் என்று எந்த மனிதர்கள் உங்களை மற்ற மனிதர்கள் முன்பு பரியாசமாக பேசினார்களோ அதே மனிதன் முன்பாக கர்த்தர் உங்கள் தலையை உயர்த்தும் நாள் வந்தது. ஹல்லேலூயா. நீங்கள் இந்த நாளில் ஆண்டவர் விசுவாசிங்க, ஜெபிங்க, வசனத்தை கை கொள்ளுங்க. ஒவ்வொரு நாளும் எழுந்து ஒவ்வொரு காரியங்களையும் நீங்கள் சிறிதோ பெரிதோ எந்த காரியம் செஞ்சாலும் ஜெபித்து ஆண்டவரே இந்த காரியத்தை நான் செய்ய போகிறேன், இதை ஆசீர்வதிச்சு தாங்க, நான் இவ்வளோதான் வருமானம் இருக்குது, நான் இந்த காரியம் செய்ய போகிறேன், எனக்கு ஞானம் கொடுங்க, நான் இந்த காரியத்தை நான் எப்படி செய்வேன் என்று எனக்கு கற்றுக்கணும்னு சொல்லி நீங்கள் கேட்கும்பொழுது பரிசுத்த ஆவியானவர் மெய்யாகவே இறங்கி உங்களுக்கு ஞானம் தந்து உங்கள் சத்துக்களோட தாவீதை போல அநேக கண்களை உங்களை பிரியமாக இருக்க தயவு கிடைக்க கிருபை செய்வார். உங்களோட கூட இருந்து உங்கள் காரியங்களை வாய்க்க செய்வார். நீங்கள் சிறந்த புத்திமான் ஞானி என்று அநேக உங்களை புகழ்வாங்க. எந்த நபர்கள் உங்களை பைத்தியம், நீங்கள் வீணானவன், தேவையற்ற என்று சொன்னாங்க, அதே நான் உங்களை புகழும்படியாக நீங்கள் வெட்கம் அனுபவித்த எந்த இடத்துல நீங்கள் அனுபவித்தீங்களோ அதே இடத்துல கர்த்தர் உங்களை கீர்த்தியாக புகழ்ச்சியாக வைப்பார். அல்லேலூயா. கடைசியாக நான் ஒரு காரியத்தை சொல்லி நாங்கள் ஜெபிக்க ஆசைப்படுகிறேன். ஆதியாகம புஸ்தகம் 39 அதிகாரம் 2-4. ஆதியாகமம் 39:2-4. கர்த்தர் யோசேப்போடு இருந்தார், அவன் காரிய சித்தி உள்ளவன் ஆனான். அவன் எகிப்தியனாகிய தன் எஜமானுடைய வீட்டிலே இருந்தான். கர்த்தர் அவனோடு இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாக்கிய பண்ணினார் என்றும் அவன் எஜமான் கண்டு யோசேப்பினிடத்தில் தயவு வைத்து அவனை தனக்கு ஊழியக்காரனும் தன் வீட்டுக்கு விசாரணை காரணமாக்கி தனக்கு உண்டான யாவற்றையும் அவன் கையில் ஒப்புவித்தான். அல்லேலூயா. கர்த்தர் யோசேப்போடு இருக்கும்பொழுது அவன் எப்படி மாறான் என்று வேதம் சொல்கிறது, அவன் காரிய சித்தி உள்ளவன் ஆனான். அல்லேலூயா. யார் கூடலாம் ஆண்டு இருக்காரோ, யாருடைய காரியங்கள் யாருடைய வழிகள் கர்த்தருக்கு ஒப்புவித்து கர்த்தருக்கு உண்டாக பிரியமாக இருக்குது, அவங்க கூட கர்த்தர் இருந்து அவங்க எந்த காரியம் செஞ்சாலும் அவங்க எங்கே போனாலும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உயர்த்ததை உங்கள் கண்களை காண முடியும். அல்லேலூயா. நீங்கள் ஒருவேளை உங்கள் சுய ஞானத்தை சார்ந்து இத்தனை நாள் வாழ்ந்து நீங்கள் உங்களுடைய முயற்சிகள் தோல்வியடைந்து உங்களுடைய காரியங்கள் வாய்க்காமல் தொடர்ந்து தொழிலால் நீங்கள் ஒருவேளை காயப்பட்டு ஒடுக்கப்பட்டு வேதனைப்பட்டு நீங்கள் ஒரு ஒடுக்கத்தில் வாழலாம். இனிமேல் எனக்கு வாழ விருப்பமில்லை, எனக்கு இதிலே ஜெயம் கிடையாது என்று நீங்கள் சோர்ந்து போய் முடங்கி போய் இந்த நிகழ்ச்சியை பார்க்கலாம். இந்த நாளில் ஆவியானவங்களோடு கூட எடுப்பிடுகிறார். இந்த வசனத்தில் நீங்கள் போடப்பட்டது கர்த்தர் யோசேப்போடு இருந்தார், அவன் எப்படி மாறினானா காரிய சித்தி உள்ளவன் ஆனான். அல்லேலூயா. அவன் எகிப்தினாக தன் எஜமானுடைய வீட்டில் இருந்தான். யோசேப்பு அடிமையாக அந்நிய தேசத்திலே ஒரு அந்நிய மத்தியில் விற்கப்பட்டான். அந்த ராஜா கண்களை அந்த அதிகாரி கையில் கண்களை தயை கிடைக்க பண்ணி கர்த்தர் அவனோடு இருக்க என்று அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாக்கிய பண்ணினார் என்றும் அவனை எஜமான் கண்டு. ஹல்லேலூயா. யோசேப்பு என்ன செஞ்சானா தயவு வைத்து அவனை தனக்கு ஊழியக்காரனும் தன்னுடைய வீட்டுக்கு விசாரணை காரணமாக்கி தனக்கு உண்டான யாவற்றையும் அவன் கையில் ஒப்புவித்தான். அல்லேலூயா. இந்த வசனம் ரொம்ப அழகாக போடப்பட்டது. ஒரு அந்நிய தேச அதிகாரி அவன் எப்படி இருக்கானா, அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாக்கியப்பனா அவன் வந்து புத்திமான அவன் என்ன செஞ்சாலும் அது வாய்க்குது, அவன் செய்கிற காரியங்கள் எல்லாம் சக்ஸஸாக இருக்குன்னு சொல்லி அவன் ஆச்சரியப்பட்டு என்ன செய்யறான், அவனை தனக்கு கீழே 2ஆவதாக ஊழியக்காரனாகவும் தன்னுடைய வீட்டுக்கு விசாரணைக்காரன், அடுத்ததாக தனக்கு உண்டான எல்லாவற்றையுமே அவனை நம்பி இவன் கடவுளுடைய பிள்ளை, இவன்கிட்ட உண்மை இருக்குது, நேர்மை இருக்குது, நீதி இருக்குது, நியாயம் இருக்குது, இவன் என்னெல்லாம் செஞ்சாலும் அவன் கடவுள் இருந்து அவன் கூட இருந்து அவன் ஆசிரியத்து வைத்தான்னு சொல்லி அந்த எஜமான் கண்டு அவனுடைய எல்லா காரியங்களையும் அவனை வீட்டு காரியங்கள் அவனுக்கு ஒன்று எல்லாத்துலேயும் அவனை என்ன செய்கிறாராம் யாவற்றையும் அவன் கையில் ஒப்புவித்தான். அல்லேலூயா. இதுதான் ஆண்டவரை நம்புற பிள்ளைங்களுக்கு கர்த்தர் கொடுக்குற ஒரு சிறந்த ஆசீர்வாதம். அல்லேலூயா. நீங்கள் உண்மையாக நீதியாக நேர்மையாக நடந்து கர்த்தர் கையில் அவங்க கர்த்தரை ஒப்புவிக்கும் பொழுது அந்நிய மனுஷர் கண்டு இவன் கூட கர்த்தர் இருக்கா என்று அவங்க நம்பி ஒரு பெரிய பொறுப்பை அவங்க கையில் கொடுப்பாங்க. வசனத்தில் சொல்லப்பட்டுள்ளது, நீ கொஞ்சத்திலே உண்மையாக இருந்தால் நீ அநேகத்தின் மேலே அதிகாரம் வைப்பேன். அல்லேலூயா. நீங்கள் கொஞ்ச காலத்தில் ஆண்டு உங்களுக்கு கொடுத்த சின்ன பொறுப்போ பெரிய பொறுப்போ, உங்கள் ஃபேக்ட்ரியில் சின்ன காரியமோ இல்லை உங்கள் குடும்பத்தில் ஒரு சின்ன பொறுப்போ இல்லை நீங்கள் பக்கத்தில் உங்கள் தெருவிலையோ உங்களுடைய மாவட்டத்தில் ஏதோ ஒரு சிறு காரியமோ பெரிய காரியமோ கொடுக்கும்போது அந்த பொறுப்பில் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த கடமையிலே நீங்கள் உண்மையாக நீதியாக நேர்மையாக கர்த்தருக்கு ஒப்பித்து தேவ பயத்தோடு பயபக்தியோடு நடந்து யாருக்கு அநியாயம் செய்யாமல் அவங்களுடைய சக ஊழியக்காரை மதித்து அவங்களை அன்போடு நடந்து அவங்களுடைய குடும்பத்துக்கு விசாரித்து அவங்க என்ன தேவை
அதை செய்து நீங்கள் ஒரு எஜமானம் இருந்தால் உங்களுக்கு கீழே உள்ள வேலைக்காரங்களை என்ன செய்யணுமா பணிவாக நடத்த வேணும். ஹல்லேலூயா. உங்களுக்கு மேலே ஒரு அதிகாரி இருக்காரு, அது யார்? இயேசு கிறிஸ்து. அவருக்கு நீங்கள் பயந்து அவர் ஒரு சிறந்த எஜமான்கிறதை அறிந்து நீங்கள் அவங்களை கொடுமையாக நடத்தாமல் அன்பாக நடத்தி அவங்களுக்கு வேண்டிய எல்லா கடமையும் செய்யும் பொழுது கர்த்தர் அவங்களுடைய கொஞ்சத்திலே உங்கள் காலத்தில் உண்மையை கண்டு உங்களை என்ன செய்வாரா அநேகத்து மேலே உங்களை இந்த நாளில் உயர்த்த வளர இருக்காங்க. ஹல்லேலூயா. நீங்கள் உண்மையாக இருங்கள், உங்கள் காரியங்களை உங்கள் வழிகளை கர்த்தருக்கு ஒப்புவீங்க, அப்பொழுது கர்த்தர் உங்கள் காரியத்தை வாய்க்கிச்சார். ஹல்லேலூயா. காரிய சித்தியோ கர்த்தர் வரும். யோசேப்படி இருந்து கர்த்தர் உயர்த்தின தேவன், அதே போல் தாவீதோடு கூட இருந்து கர்த்தர் உயர்த்தின தேவன். சிறிய தாவீது ஆடு மேய்க்கும் பொழுது ஆண்டோட எவ்வளோ உண்மையாக இருந்தான், அதே போல் அவன் பெரிய ராஜா ஆன பொழுதும் மக்களை மட்டும் நோக்காமல் கர்த்தரை ஒவ்வொரு நாளும் எழுந்து ஒவ்வொரு போருக்கு போகும்போது கர்த்தரை கேட்டு கேட்டு ஒவ்வொரு கத்தை செய்து அவனுடைய ஞானம் அநேருக்கு விளங்கப்பட்டது. ஹல்லேலூயா. அவன் சிறந்த புத்திமான் நடந்தான், அதே போல் அவன் ஜனங்கள் அவனுக்கு பயந்து நடந்தார்கள். தாவீதை இன்றும் வரலாறு பேசுகின்றது. அப்படிப்பட்ட ஒரு சிறந்த இடத்தை கர்த்தர் உங்களுக்கு தருவார். நீங்கள் உங்கள் காரியங்களை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேலே நம்பிக்கை இருக்கும்போது கர்த்தர் உங்களுக்கு ஒவ்வொரு காரியத்தையும் வாய்க்கிச்சார். ஹல்லேலூயா. என்னோட கூட இப்போ என்ன ஜெபிங்க, எந்த காரியம் உங்களுக்கு தோல்வியோ, எதில் நீங்கள் பயத்தோடு இருக்கீங்களோ, எதில் நீங்கள் கர்த்தர் அவங்களோட இடைப்பட்டாரோ, நான் பெருமையாக இருந்தேன், நான் மற்றவங்க மனுஷனை மதிக்கலை, நான் அவமானமாக பேசேன், தகாதையெல்லாம் நாங்கள் பேச நான் காயப்பட்டினேன், அது நிமித்தம் சில சாபங்கள் சில வேதனைகள் உங்களுக்கு வந்ததோ அதை நீங்கள் இந்த நாளில் ஒப்புக்கொட்டு தேவ சமூகத்தில் அழுது ஒப்பு கொடுக்கும்பொழுது கர்த்தர் இறங்கி உங்கள் காரியங்களை ஆசித்து உங்களை உயர்த்த வல்லவர். ஹல்லேலூயா. யோசேப்பு உங்களோட கூட இருக்கிறார். அவர் தாவீது இருந்து உங்களை உயர்த்தி ஆசீர்வதிப்பார். என்னோட கூட சேர்ந்து ஜெபிக்கிறீங்களா? அப்பா பிதாவே ஸ்தோத்திரம் தகப்பனே, சோதனை தகப்பனே, அப்பா அன்பில் தகப்பனே, இந்த நிகழ்ச்சி பார்க்க ஒவ்வொரு தகப்பனே ஒவ்வொரு பெற்றோர்களும் ஆசிரியர் தகப்பனே, ஒவ்வொரு தேவப்பிள்ளைகளும் ஆசீர்வாதிங்க. நம்முடைய கரை இறங்கட்டும் ராஜா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அன்பின் கரை இறங்கட்டும், நம்முடைய தயவின் கரை இறங்கட்டும் சாமி. அப்பா பிதாவே என்னுடைய காரியத்தை கரை இறங்கட்டும் ராஜா. கடந்த கால தோழிகள் மாறட்டும் சாமி, ஜெயமாய் மாட்டும். ஜெய கிறிஸ்து தகப்பனே, நீ மரணத்தை அப்பா தகப்பனை ஜெயித்து நீ உயிர்த்தது போல இந்த நாளும் உடைய பிள்ளைங்க ஒவ்வொரு காரியத்தில் மறுத்து போன பகுதிகள் சூழ்நிலை எல்லாவற்றும் உடைய கரை இறங்கி உடைய உயிர்த்தன வல்லமை இறங்கி அப்பா பிள்ளைங்க வாழ்க்கையை செழிப்பிட செய்யுங்க. அப்பா பெருகச்சிங்க ராஜா. ரீகால் ஹந்தரபா நீங்கள் ஆசத்தை உயர்த்துங்க சுவாமி. தகப்ப ஒவ்வொரு பிள்ளைங்க வாழ்க்கை காணப்படும் எல்லா தோல்விகள் நஷ்டங்கள் மாறிப்பட்டும் கண்ணீர்கள் மாறிப்பட்டும் சுவாமி உங்களுடைய பிரயாசங்களை கடைநிறுத்தி ஆசீர்வாதிங்க தகப்பனே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சிறிய கடைகள் அப்பா நிறுவனங்கள் பள்ளிகள் கல்விகள் ஒவ்வொரு துறைகளையும் அப்பா நீங்கள் கரம் கொண்டு ஆசீர்வாதிங்க. மொத்தத்தில் ஆசிரியப்பட்டு சாமி. ஹல்லேலூயா. எல்லா விவசாயத்தில் ஆசிரியப்பட்டு ராஜா. அப்பா தகப்ப நிர்வாகத்துறை எல்லா காரியங்கள் நம்முடைய கரை இறங்கட்டும் சாமி. எல்லா தொழில்கள் மாறிப்போட்டும் ராஜா. ரிகா ரஹந்தரபா நீ இப்பொழுது இத்தனை வல்லமை இறங்கட்டும் சாமி. எல்லா மருத்துவமான பகுதியில் உயிரிழட்டும் இயேசு நாமத்தால் இப்பொழுது அப்பா இப்பொழுது ஒரு சுகமிக்கும் வல்லமை இறங்கட்டும் சாமி. ஒவ்வொரு பகுதிகளையும் ஒவ்வொரு சரியத்தையும் இப்பொழுது இறங்கட்டும், ஒவ்வொரு வீடுகளையும் இறங்கட்டும் சாமி. ரகாஷேக்கி ஹங்க ஹாந்தரபா உன்னை வல்லமை 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 ஒவ்வொரு சரத்தில் இறங்கட்டும் சாமி. எல்லா வேதனைகள் கலக்கங்கள் மனமுறிவுகள் கிளேசன் எல்லாம் மாறிப்போட்டும் ஆவியானவரே. நீங்கள் ஒவ்வொரு வீட்டில் எழுந்துடுங்க தகப்பனே, எழுந்துடுங்க. ஒவ்வொருத்தருடைய பாளையங்கள் அப்பா உமக்கு பிரியமாக இருக்க கடவுள் சாமி. பாளையங்களை நீங்கள் உலாங்க சாமி. ஒவ்வொரு பாளையங்களும் இப்போ ஏசு நாமத்தாலே ரத்தத்தாலே அது கழுவி சுத்திகரிக்கப்படுவதாக இரும்பு கடுபடி அவங்க பாளையங்கள் அமைவதாக ராஜா. ரீகானா சந்தர் உமக்கு பிரியமில்லாத தகப்பனே எந்த பிஸ்னஸ் வேணா சாமி, உமக்கு பிரியமில்லாத எந்த பார்ட்னர்ஷிப் வேணாம் தகப்பனே. நீர் அதை தகப்பனே அது தவிர்த்து போடுங்க தகப்பனே. ஒவ்வொருத்தர் கூட இணைந்து நீ கரம் பிடித்து இந்த நாளில் அவங்க வலதுகத்தை பிடித்து நீ பயப்படாத உனக்கு துணைக்கு என்று சொல்லுங்கப்பா. ஒவ்வொரு பிள்ளைங்க கையை பிடித்துக்கொள்ளுங்க ராஜா. ஹல்லேலூயா. யாக்கும் சிறு பூச்சி நீ பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன், நீ பயப்படாது கத்த சொல்கிறார். ஹல்லேலூயா. எல்லா பயங்கள் எடுத்து போடுங்க சுவாமி. எதிர்காலத்தை கொடுத்த திகைப்புகள் அப்பா பிள்ளைகளை கொடுத்த கவலைகள் அப்பா தகப்பனே பெற்றெடுக்கத்தக்க பாரங்கள் எல்லாம் மாறிப்படும் சாமி. ஹல்லேலூயா. ஒவ்வொரு பிள்ளைங்க ஆசீர்வதிங்க, தூரதேசத்தில் பிள்ளைங்க ஆசீர்வதிங்க ராஜா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நல்ல செய்தி பெற்றோர்கிட்ட கிடைக்க அப்பா பெற்றோர் என்ன ஆனாவே என்று கவலைப்பட்டு கலைஞர் அன்பு குடும்பத்தை தகப்பனை பொறுப்பட்டுக் கொள்ளுங்க சுவாமி. எல்லா பயத்தை எடுத்துப்படுங்க ராஜா. ஹல்லேலூயா. ஒவ்வொரு குடும்பத்துக்கும் என்ன பாதுகாப்பை கொடுங்க. எந்த வியாதினால எந்த பிரச்சனையால என் குடும்பம் ஏதாவது ஆயிருமோ சொல்லி கலங்குற ஒவ்வொரு அன்பு தம்பியும் அப்பா நீங்கள் தொட்டு சுகப்படுத்துங்க ராஜா. எல்லா பயங்களும் எடுத்துப்படுங்க தகப்பனை. நீங்கள் பாதுகாப்பாக இருந்து எகோ ரஃபா நீங்கள் சுகம் கொடுங்க சுவாமி. ஒவ்வொரு பிள்ளைங்களோட வந்து எகோ ஷமா இருந்து நீங்கள் நடத்துங்க. உங்களுடைய செட்டிங் மதவியில் ஒவ்வொரு பிள்ளைங்களையும் பாதுகாத்துங்களேன் தகப்பனுடைய சத்தியம் பிள்ளைங்களை நடத்தட்டும் ராஜா. சத்தியம் பிள்ளைகளை விடுதலாக்கட்டும். இல்லை பார்த்து அனைத்து நுகங்கள் முறிக்கப்பட்டு போட்டும், இப்போ ஒடிக்கப்பட்டு போட்டும். ரகாஷி அந்த யகாந்தரபா ஆலையிலேயே உயிருக்கு என்னைக்கு கூட்டு சாமி. மூளையில் நரம்பில் எல்லா பிரச்சனை மாறி போட்டும் தகப்பனே. ஆலையில் எல்லாம் மூளை கட்டிகள் அப்பா தகப்பன் மூளை கேன்சர் எல்லாம் மாறி போட்டோம். ரகாஷி அந்த அவோத ரீகா அந்தரபா தலையில் எல்லா
பிரச்சனைகள் மாறி போட்டும். ஹல்லேலூயா. ரேக்கா ஹாந்தரப கட்டிகள் மாறி போட்டும், உடைக்கப்பட்டு போட்டும். இயேசு நாமத்தில் இப்போ தளபதியில் வல்லமை இறங்கட்டும், 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 இறங்கட்டும் சுவாமி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாம் தலைவலிகள் எல்லாம் மாறி போட்டும். இயேசு நாமத்தில் எல்லாம் நரம்பு தளர்ச்சிகள் ஹல்லேலூயா எல்லாம் கழுத்துப்பகுதியில் இல்லை அப்பா நரம்பில் வல்லமை இறங்கட்டும் சாமி. ஹல்லேலூயா. கழுத்துப்பகுதி நேராக அதை நிற்கட்டும் சாமி. ரீகா நான் சாந்தர்பம் வல்லமை இறங்கட்டும். கரமட்டு நடத்துங்க. கை கால்களில் எலும்புகள் தேய்மான பிரச்சனை மாறி போட்டும். இல்லை எலும்பு தேய்மான பிரச்சனை மாறி போட்டும். கரமட்டு நடத்துங்க சாமி. இப்பொழுது நம்ம வல்லமை இறங்கட்டும். ஒவ்வொரு சரீரங்களில் ஒவ்வொரு குடும்பம் இறங்கட்டும் தகப்பனே. ரகாஷி அந்த யாங்கர் ஹாந்தரபா ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கரம் நீட்டி ஆசீர்வதிங்க சாமி. நல்ல வீடு கட்ட அப்பா நல்ல வேலைக்கு கிருபத்தாங்க சாமி. புத்திமாய் நடக்க ஞானமாய் பேச யாரும் என்ன பேச என்று கற்றுக் கொடுங்க சுவாமி. ஞானத்தை கேட்க ஒவ்வொரு பிள்ளைங்க ஞானத்தை கொடுங்க ராஜா. சாலமோனு காலையில் ஞானத்தை போல அப்பா பட்டிருந்து அப்பா சுத்த ஞானத்தை கொடுங்க சுவாமி. ஹல்லேலூயா. தெளிவான ஞானத்தை கொடுப்பிறக ராஜா. லௌகிக ஞானமல்ல சுவாமி, உம்முடைய ஞானத்தை கொடுப்பிறக ராஜா. அதை பரிபூர்ணமாக ஒவ்வொருத்தரில் கிரியை செய்ய தகப்பனே. புத்திமான நடக்க ஞானமாய் நடக்க கிருபத்தாங்க தகப்பனே. நீ விரும்புகிற பாதையில் நீ விரும்புகிற பசத்தை அப்பா ஸ்நேகிக்க உண்மையை நேசிக்க கிருபத்தாங்க. அதிகாலையிலிருந்து தேட துதிக்க இரவுல ஜெபிக்க அப்பா தேசத்தை பாதுகாக்க ஒவ்வொரு பிள்ளைங்களுக்கும் பலப்பட்டுங்க சாமி. பலப்பட்டுங்க ராஜா. படிக்கிற ஒவ்வொரு பிள்ளைக்கு ஞாபகத்தை கொடுங்க. நல்லா ஞாபகத்தை உண்டாடும் சாமி. ஹல்லேலூயா. பிள்ளைங்களை ஆசீர்வாதிங்க தகப்பனை. எல்லா பிள்ளைங்களும் இந்த சம்மர் டேஸில் பாதுகாத்துக்கணும் சாமி. இந்த வெப்பத்தின் அப்பா தகப்பனை எந்த கோர விபத்துகள் எந்த காரியங்களும் பிள்ளைங்க அதனால நீங்கள் பாதுகாத்துக்கணும் சாமி. ஒவ்வொரு பிள்ளைக்கு தேவை நல்ல சுகத்தை மறந்து ஜீவனையும் தீர்காசனையும் கொடுங்க ராஜா. முதுமையான பெற்றோர்களுக்கு தகப்பனை வியாதினை பாதுகாத்துக்கணும் சாமி. காலையில் எல்லா முதுமை பிரச்சனை மாற்றி போடுங்க. இடுப்பு வலியில் மாறி போட்டும். கால் வலிகள் கால் மூட்டு பிரச்சனைகள் எல்லாம் அமைச்சர்கள் மாறி போட்டும். ஏசு நாமத்தாலே வீட்டில் வல்லமை இறங்கட்டும், இறங்கட்டும், இறங்கட்டும். ஆசீர்வதித்து காத்துக்கோங்க, வழிநடத்துங்க ராஜா. வரிகளை ஆயத்தப்படுத்துங்க, வசப்படுத்துங்க. ஒவ்வொரு பிள்ளைங்களையும் பாதுகாத்துங்களேன். கட்ட தாழ்த்துறேன் ஒப்படைக்கிறேன். நீ பாதுகாத்து வழிநடத்துங்க. ஏசு ஜெபம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். உங்கள் ஜெப தேவைகள் எதுவாயிருந்தாலும் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். உங்கள் ஜெபத்தினாலும் உதாரத்துவமான காணிக்கைகளினாலும் இந்த ஊழியத்தை தாங்குங்கள். Our address: Brother Ranjan Devadas Prayer Ministry, 4/100 CGE Colony, 3rd Street, Tuticorin 3. Cell number 9944018842.